சில பேர் என்னன்னா கையில் டேட்டு குத்துறாங்க, ஜீசஸ், சிலுவை, கிராஷ் அந்த மாதிரி. குத்தலாமா குத்தக்கூடாது, தவறா ரைட்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாய்ஸ்க்கு வந்து யார் ஹெட்டாக இருக்காங்கன்னா கிரைஸ்ட். ஸோ அவங்களுக்கும் அது மேலே ரைட்ஸ் கிடையாது. அதான் கரெக்ட். பாருங்க, உன் குத்துறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. செத்தவங்களுக்காக கையில கீறி கொள்ளக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா ஜீவிக்கிற தேவன் தானே, அவர் பேரை கையில குத்துறதுல என்ன தப்பு? இயேசுடைய பேரை குத்தலாம், என்ன தவறு? உயிரோடு இருக்க ஆளுக்காக கீறி கொள்ளலாமா? ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை தேர்வு செய்கிற உரிமை இருக்குதா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம லைஃபுக்கு சரியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் முதலாவது உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக அதை அப்ரோச் பண்ணணும். நீங்களே முன்கூட்டியே ஒழுங்கு பண்ணிவிட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட போய் நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், நான் ஒரு பையனை பார்த்துருக்கேன்னா அவங்களுக்கு டக்குன்னு கோவம் ஒரு உச்சத்தில் போயிடும். அபிஷேக், தூத்துக்குடி. ஓகே. இப்போல்லாம் மாடர்ன் வேர்ல்டில் வந்து கிறிஸ்தவர்கள் பாதி பேர், சில பேர் என்னென்னா கையில் டேட்டு குத்துறாங்க, ஜீசஸ், அதுக்கப்புறம் சிலுவை, கிராஷ் அந்த மாதிரி. ஓகே. அது குத்தலாமா குத்தக்கூடாது, தவறா ரைட்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றுமே நினைக்கலையா? இல்லை யூத் யாராவது ஒருத்தர் சொல்ல என்ன நினைக்கிறீங்க? போடக்கூடாது. ஓகே, ஏன்னு தெரியல, ஆனால் போடக்கூடாது. நீங்கள் ஏதாவது அபிப்பிராயம் இருக்குதா உங்களுக்கு? தங்கச்சிமார் சிஸ்டர்ஸ் மத்தியில் ஏதாவது அபிப்பிராயம் இருக்குதா அது குறித்து? நம்மளோட சரீரத்து மேலே நம்மளுக்கு வந்து அதிகாரம் கிடையாது, நம்ம அதை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ளாக ஃபீல் பண்ணுறப்போ அண்டர் குத்துக்கு கட்டளையில் பார்க்குறப்போ மேரேஜ்க்கு அப்புறம் அதுக்கு ஹெட் யார் அப்படின்னா ஹஸ்பண்ட், அந்த மாதிரி தான் போகுது. ஸோ நம்ம வந்து ஓன் சரீரத்துக்கு மேலே நம்ம எதுவும் ஹர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெர்மிஷன் கிடையாது, ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால டேட்டு குத்தக்கூடாது அப்படின்னு. அப்போ ஆண்களுக்கு குத்திக்கலாமா? ஆண்கள் அது வந்து டாடி ஜீசஸ் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போது பாய்ஸ்க்கு வந்து யார் ஹெட்டாக இருக்காங்கன்னா கிரைஸ்ட். ஸோ அவங்களுக்கும் அது மேலே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரைட்ஸ் கிடையாது, அதான் கரெக்ட். பாருங்க, உனக்கு குத்துறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, ரைட்ஸே கிடையாது. இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அறியாமையில் தான் குத்துறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறது குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களே ஒழிய அது எதுக்காண்டி குத்தக்கூடாது, கர்த்தர் அதை குறித்து என்ன சொல்லியிருக்காருன்றதை வந்து திட்டமும் தெளிவாக சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு பிளைண்டாக சொல்ல போய் அவங்க ஒரு வயசு வரும்போது இதை குறித்து பெருசாக சொல்லலையே வீட்டில் அப்படின்னு ஒரு அறியாமையில் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஓகே, இருக்கலாம்ல. நம்ம வந்து ஆண்டவரே சொல்கிறாரு, ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகறாங்க, அதை பற்றி ஒரு தெளிவில்லை, வசனத்தை குறித்து ஒரு அறிவில்லை, அதனால்தான் அப்படின்றதும் ஒரு முக்கியமான காரணம். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அங்கிள், நிறையா பேர் இதை பற்றி கேட்கும்போது செத்தவங்களுக்காக கையில் கீறி கொள்ளக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா ஜீவிக்கிற தேவன் தானே, அவர் பேரை கையில் குத்துறதுல என்ன தப்பு? இயேசுடைய பேரை குத்தலாம், என்ன தவறு அப்படின்னு தெரியுதா? அது வந்து பைபிளில் செத்தவங்களுக்காக சரீரத்தை கீறி கொள்ளாதிருங்கள் அப்படின்னு சொல்லி உயிரோடு இருக்க ஆளுக்காக கீறி கொள்ளலாமா? அது ஒரு டவுட் வந்துச்சு. ஓ, சந்தேகம்தான். உனக்கு தெளிவாக கரெக்டாக அது செய்யணும் அப்படின்னு இல்லை, ஒரு கேள்வி தான். ஓகே. லேவியராகமும் 19:28, செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. சாத்தானை ஒர்ஷிப் பண்ணுறவங்க நிறைய அதை மாதிரி போட்டிருப்பாங்க, அது மாதிரி குத்தி, அதுதான் முதல்ல வந்தது, அவங்க தான் அடையாளம். அது மாதிரி சில பாவ காரியத்துக்கு நாங்கள் அதில் ஈடுபடுறவங்கன்னு மற்றவங்களுக்கு அடையாளம் காண்பிப்பதற்கு தான் இதில் டேட்டுலாம் குத்த ஆரம்பித்து அது ஸ்டைலாக மாறி உலகமெல்லாம் பரவி விட்டார். நாம் தேவ பிள்ளைகள் வசனத்தின்படி அதை செய்யக்கூடாது. இப்போ பைபிளில் மனைவியை கண்டடைக்கிறவன் நன்மையானதை கண்டடைக்கிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். இப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன் படிக்கிற இடத்துலையோ இல்லைனா வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை தேர்வு செய்கிற உரிமை இருக்குதா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? படிக்கிற காலத்தில் அது அவசியம் இல்லை. படித்து முடித்து ஒரு வேலையில் சேர்ந்து உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் கொண்டு போக முடியும். திருமணமானால் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுன்ற ஸ்டேஜ் வரும்போது தான் திருமண பந்தத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அப்போ ஆவியில் உங்களுக்கு தெளிவாக தெரியுது, இது தேவ சித்தம், நம்ம லைஃபுக்கு சரியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் முதலாவது உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக அதை அப்ரோச் பண்ணணும். நீங்களே முன்கூட்டியே ஒழுங்கு பண்ணிவிட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட போய் நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், நான் ஒரு பையனை பார்த்துருக்கேன்னா அவங்களுக்கு டக்குன்னு கோவம் ஒரு உச்சத்தில் போயிடும். நாங்கள் உன்னை படிக்க வச்சோம், இது பண்ணோம், நீங்கள் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஆவியில் நல்லா தெரியுது, நீங்கள் தான் பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு பொறுப்பு விட்டுட்டா அவங்க இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. அதனால்
நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒழுங்கின்படி உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்தி அதன் மூலமாக 2 குடும்பத்தோடு பேசி ஒழுங்கு பண்ணி நடத்தும் போது 2 குடும்பத்தாரும் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு அது நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். அதை நீங்கள் செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அப்படி ஒரு இம்ப்ரெஷன் வருது அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம கேட்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட எங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தீங்க, ஃபஸ்ட்டு யார்கிட்ட போய் கேட்கணும்னா ஏசப்பா கிட்ட தான் கேட்கணும். ஸோ அவருக்கு சித்தம் இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டார். நம்ம இருதயத்துலேருந்து அந்த ஆசையும் எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து ஆண்டவருக்கு சித்தமாக இருந்ததுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறப்போ அவங்க அக்செப்ட் பண்ண தான் செய்வாங்க. ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா தான் அது வாய்க்காது. நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது காட்ஸ் பிளான். ஆமென். அதான் இதுதான் ஆன்சர். அது தேவ சித்தம்னு சொன்னால் உங்கள் அப்பா அம்மாவோட ஆண்டவர் பேசுவார். நீங்கள் முதல்ல கர்த்தரோட பேசுங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள், விளங்க பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுடைய பேரண்ட்ஸோட பேசுவார். ஒரு சமாதானமாக ஆசீர்வாதமாக அது முடிக்கப்படும். ஜெபம் பண்ணி நீங்கள் பேரண்ட்ஸோட பேசினா ஆண்டவர் அவங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்வார். அதை நன்மையாய் ஆண்டவர் முடிய செய்வார். ஐ எம் சாம் ஃப்ரம் நாசரத். எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது. என்னென்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், நல்ல ஃப்ரெண்டு. அவர் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ஒரு லவ் அஃபேரில் இருக்காங்க. ஸோ அது வீட்டுக்கு தெரிய வரும்போது பிரச்சனையாயிருது. அவங்களாம் ஒர்க் முடிச்சு சரி மேரேஜுக்கு வரும்போது அவங்க வீட்டில் ஒத்துக்கல, அது பிரச்சனையாயிருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் அந்த மேரேஜுக்கு ஒத்ததுனால வேற ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கொஞ்சம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் திரும்ப இவங்க, அதாவது பழைய லவ் அஃபரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பழையபடி கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் போய் அவன்கிட்ட சொல்கிறோம், டே இது தப்புடா அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான், டே இது தப்புன்னு எனக்கு தெரியுது, பட் என்னால் இதுலேருந்து விட முடியலை, எனக்கு வந்துட்டு இவங்களும் வேணும் இவங்களும் வேணும் அப்படின்னு இருக்குது, நான் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது நீனே சொல்லு அப்படின்னு என்ன கேட்கேன். அப்போ எனக்கு அது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம், அவங்கள எப்படி அதுலேருந்து ஓவர் கம் பண்ண வைக்கலாம்? அவங்க இன்னொருவருடைய மனைவி, நீங்கள் அதுவே தப்பு, அது பாவம். நீங்கள் தப்புன்னு இல்லை, இட்ஸ் எ சின் எகென்ஸ்ட் காட். ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவம். முதல்ல தப்பு அது அப்படி அது மாதிரிலாம் பேசக்கூடாது. இட்ஸ் எ சின் எகென்ஸ்ட் காட். அது தேவனை துக்கப்படுத்துகிற பாவம். அப்போ அந்த பாவத்தில் இந்த விடுதலை பெறணுமானா இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஆண்டவர் எனி சின் ஜீசஸ் கேன் டெலிவர் ஹிம். ஆண்டவரால் விடுதலை கொடுக்க முடியும். மீடியாவை இன்றைக்கி பிசாசு அதிகமாக பயன்படுத்துகிறான். சினிமா மீடியா, சோசியல் மீடியா, இது மாதிரி பலவிதமான மீடியாக்கள் இருக்குது. அதன் வழியாக சாத்தான் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தீவிரமாக காரியங்களை செய்கிறான். அப்போ இந்த மீடியா வழியாக தான் தவறான விதைகள் மனதில் போடப்படுகிறாரு. இந்த பாவத்தை செய்து செய்து நிறைய பேரை செய்ய வச்சுட்டா அப்புறம் அது கலாச்சாரமாக மாறிடும், கல்ச்சர். அதனால் இது தப்பு இல்லை, அப்படி ஆகிரும். ஒரு காலத்தில் லஞ்சம்ன்றது எவ்வளோ கடினமான ஒரு காரியமாக இருந்துச்சு. ஒரு 100 ரூபா லஞ்சம் கொடுத்தாலும் ஐயோ 100 ரூபா லஞ்சம் அப்படின்னு. இப்போ லஞ்சன்றது யாராவது பாவம்னு உணர்றாங்களா? கலாச்சாரம் ஆயிட்டு எல்லாத்துக்கும் லஞ்சம். அது மாதிரி தான் மதுபானம் கல்ச்சராகி மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தான் இதில் என்ன தப்பு, அதில் என்ன தப்பு. உலகம் இப்போ 21ஆம் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டுன்னு பேசுவாங்க. கர்த்தருடைய வசனம் தான் நியாயம் தீர்க்கும். நான் இப்படி எழுதி கொடுத்துருக்கிறேன், நீ என்ன பண்ணேன். இப்போ நீதிமன்றத்துக்கு போனால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஜட்ஜி எதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு? மூல சட்டம். அவர் சொந்தமாக குற்றம் சாட்ட முடியாது. ஜட்ஜு சொந்தமாக எல்லாம் விசாரிச்சு பார்த்தா குற்றம் செய்கிற மாதிரி குற்றவாளி தான் அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த சட்டத்தின் பிரகாரம் அதை வச்சு தான். அதே மாதிரி வருகையில் ஆண்டவர் நம்மளை நியாயந்திருக்கிற வசனம் தான் நியாயந்திருக்கும். அப்போ இந்த வசனத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த காரியமானாலும் வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அப்போ இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா, இதைத்தான் நம்ம சோதித்து பார்க்கணும், நம்ம கவனம் செலுத்தணும். ஹலோ அங்கிள், ஐ எம் யூனிஸ் எல்ஷியா, சென்னையிலேருந்து வரேன். என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். சோஷியல் மீடியாக்குள்ளே ஒரு நியூஸை பார்க்கவோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்க்க தான் நாங்கள் உள்ளே போகிறோம். ஆனால் போன பிறகு எங்களுக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், சரி இது கொஞ்சம் ஒரு வீடியோ தானே, இது ஒரு 5 நிமிஷம் பார்த்து நம்ம படிக்க போகலாம், இது பார்த்துட்டு நம்ம வேலை செய்ய போகலான்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உள்ளே போன பிறகு எங்களுக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபோன்லேயே உட்காந்துடுறோம். இதில் நாங்கள் இதை ஓவர் கம் பண்ணணும் நாங்கள் நினச்சாலுமே எங்கள் கை என்ன பண்ணுதுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோனை செக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு வேலையை கான்சென்ட்ரேஷனாக ஒரு இடத்துல உட்காந்து செய்ய முடியல. இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும் நீங்கள் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கிள். இது இன்றைக்கி எல்லாருக்குமே பிரச்சனை. வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்லை, சின்ன பிள்ளைங்க, பெரியவனுங்க,
குடும்ப பெண்கள், வயசானவங்க எல்லாருக்குமே இந்த செல்ஃபோன், இந்த சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டார். வேறு புஸ்தகத்தில் 2 பேதுரு 2:19 வாசிக்கும்போது பின்பகுதியில் பாருங்கள், எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறானே. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். இப்போ செல்ஃபோன், இந்த வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா உங்களை ஜெயிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம அதுக்கு அடிமையாக, நீங்கள் அதுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் அண்டர் த பாண்டேஜ். அது உங்களை அடிமையாக்கி விட்டு வைத்திருக்கிறது. அது அடிமையாக்கி வைத்திருக்கிறதுனால உங்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுது, குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிறது, உங்களுடைய பணிகள் எல்லாமே பாதிப்பு. அது உங்களை அடிமையாக்கி வச்சுருக்கிறதுனால பாருங்கள், நீங்கள் படிக்க உட்காருவீங்க, டெங்குன்னு சத்தம் கேட்டு பார்க்க ஆரம்பித்து அதில் நீங்கள் சொன்ன மாதிரி 2 மணி நேரம் ஆயிடுது, 3 மணி படிப்பு பாதிக்கப்பட்டு போச்சு. அப்புறம் உங்களுடைய குடும்ப உறவுகளை பாதிக்கிறாரு. அப்போ நான் அன்றைக்கி டைனிங் ஹாலில் உங்கள் அப்பா அம்மாலாம் உட்காந்து சரி இன்றைக்கி பேசுவோன்னு பேச்சு ஆரம்பிக்கும் போது டங்குன்னு ஒரு சத்தம் வரும். நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. என்ன வந்துடுறேன்னு ரூமில் போனீங்கன்னா அவ்வளோதான், 4 மணி நேரம் முடிஞ்சிரு. அப்போது குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஆமாம், யோவான் 8:36 பார்க்குறோம். இந்த மாதிரி வீடியோ கேமில் பல மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை இயேசு ஒரு நாளில் விடுதலை ஆக்கியிருக்கிறார். நிறைய பேர் சாட்சியில் இருக்காங்க. அதன் பிறகு அந்த சிந்தனை எங்களுக்கு இல்லை, அந்த எண்ணமே எனக்கு இல்லை, அந்த விளையாட்டு குறித்த சிந்தை. நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்காங்க. அப்போது இந்த காரியத்திலேருந்து விடுதலை கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். முதல்ல விசுவாசிக்கணும். சில சமயம் 3 நாள் கேம்பெல்லாம் நடந்தால் என்னுடைய செல்ஃபோனை நான் வச்சுருவேன். 3 days பார்க்கவே மாட்டேன் நான். அதில் சிலர் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, சிலர் கால் பண்ணியிருப்பாங்க, 2 முறை 3 முறை 5 முறை கூட இருக்கும். அதனால் பார்க்க மாட்டேன். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் 3 நாளாக உங்களை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் 3 நாளாக என் செல்ஃபோனை நான் பார்க்கவே இல்லை, அதை போட்ட இடத்துல வச்சுருக்கிறேன், எனக்கு மீட்டிங் இருக்குது, அவ்வளோதான். அவங்கள்ட்ட எல்லாருக்கும் நம்பரும் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா நிறைய மெசேஜ் உங்கள்கிட்ட குப்பெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த குப்பைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை அழிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரெல்லாம் வீணாயிரும். அதனால் நீங்கள் அது மாதிரிக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எது அவசியம், எதுக்காக இந்த செல்ஃபோன், இது ஆண்டவர் தந்த அதுக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். மற்ற அவசியமில்லாத காரியத்துக்கெல்லாம் பயன்படுத்தாதபடி நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த செல்ஃபோனை கண்ட்ரோல் பண்ண எனக்கு கிருபைத்தார், எனக்கு உதவி செய்யுங்க. நான் இது மாதிரி கண்டதையும் பேசக்கூடாது, கண்டதுக்கும் பதில் அனுப்பக்கூடாது, கண்டதையும் பார்க்கக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். முதல் இடம் இயேசுவுக்கு. வசனத்தை தியானிக்கிற ஜெபம் எல்லாம் முடித்த பிறகு ஒருவேளை யாரும் அர்ஜெண்டாக கூப்பிட்ருக்காங்களா, எங்கள் ட்ரஸ்டீஸ் கூப்பிட்ருப்பாங்க, ஒரு ஊழியம் ஒழுங்கு செய்கிறேருந்து கூப்பிட்ருப்பாங்க, அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து கூப்பிட்ருப்பாங்க. அப்போ இவங்க எது கூப்பிட்ருப்பாங்க? உண்மையில் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை கூப்பிட்ருக்காங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லணும், என்ன சொல்கிறீங்க? சில டைம் இப்போ கால் பண்ணாதே நீர்வார் ஆண்டவர் 2 நாள் கழித்து பண்ண சொல்லுவார். எனக்கு ஒரு எனக்கு ஒரு தெளிவான கைடன்ஸ் வர வரைக்கும் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், திருப்பி கால் பண்ண மாட்டேன். நான் எதுக்கு எனக்கு வேண்டாத பிரச்சனை, அவங்க ஏதோ ஒன்று சொல்லி அவசியமில்லாத சொல்லி ஆண்டவரே சொல்லுவார், எதுக்கு உனக்கு அவசியமில்லாது. அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றிலையும் இயேசுவை சார்ந்து கொள்வது. அவரோடு இருக்க பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம், எதையும் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் செல்ஃபோனை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அல்லேலூயா. இப்போவே அறிஞ்சுக்கொள்ளுங்க, எதை அழிக்கணும், எதை கட் பண்ணணும். இப்போ ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கார், அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஒருவேளை இப்போ ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்க, ட்விட்டர் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் படம் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக தெரியும். ஆனால் எவனோ ஒருத்தன் உங்களை பிளாக்மெயில் பண்ண கவனிச்சிக்கிட்டே இருக்கிறான், எங்கே மாட்டலாம், எங்கே உங்களை சிக்க வைக்கலான்னு. மறந்துடாதங்க. அதனால் நீங்கள் கண்டதையும் நீங்கள் எல்லாத்தையும் போடாதங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணாதங்க. ஞானமாக நடந்து கொள்ளுங்க. அப்படியே ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்களா, அவசியத்துக்கு வச்சுருக்கீங்களா, முதல்ல ஒரு 3 நிமிஷம் உங்கள் சாட்சியை பேசுங்க.
நான் இப்படி இருந்தேன், இயேசு என்னை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக வச்சுருக்காரு, இப்போ இயேசுவுக்காக சந்தோஷமாக அவருடைய பரிசுத்த மகனா என்னை இருக்க வச்சுருக்கிறாரு, இயேசுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பேர் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் முதல்ல ஒரு சாட்சி போடுங்க. போட்டுருவீங்களா? ஆமென். இன்றைக்கி போன உடனே ஃபேஸ்புக்கில் அவன் எவன் டச் பண்ணாலும் முதல்ல அவங்க சாட்சியை கேட்கணும். இது மாதிரி அவ்வளோ சாட்சி பரவனால பிசாசு வாயை மூடிடுவான். ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் தெரிந்து எடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதில் நம்ம கவனம் செலுத்தணும். ஆமென்.